க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாம மகிமையடையட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று ஒரு சில தகவல்களை உங்கள் முன் கூறலாமென இயேசு கிறிஸ்துவுக்குள் விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு சைக்கிள் செகண்ட் ஹேண்ட் வாங்கியிருந்தேன். அந்த சைக்கிளை நான் பூட்டாமல் என்னுடைய வீட்டிற்கு முன்பாக நிறுத்திவிட்டு வீட்டிற்கு உள் போய் தூங்கிக் கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில் என்னுடைய சைக்கிளை ஒரு தெரியாத நபர் மிதித்து சென்று விட்டார். இதை பார்த்து பக்கத்தில் உள்ள தேவாலயத்தின் அருகில் இருந்த மக்கள், இது அந்த சகோதரருடைய சைக்கிள் அல்லவா, இவர் தூக்கிவிட்டு போகிறாரே என்று கேட்டிருக்கிறார்கள் மாறி மாறி. உடனே அதிலிருந்து ஒரு சகோதரி, இது அந்த சகோதரருடைய சைக்கிள், தயவு செய்து அந்த சைக்கிளை போய் எடுத்து விட்டு வாருங்கள் என்று பக்கத்தில் இருந்த கான்ட்ராக்டர் அவர்களிடம் கூறினார். உடனே கான்ட்ராக்டர் அவர்கள் தன்னுடைய பைக்கில் போய் அந்த சைக்கிளை துரத்தினார். அந்த சைக்கிளை எடுத்து சென்ற நபர் அந்த சைக்கிளை விட்டு போய்விட்டார். இந்த கான்ட்ராக்டர் அந்த சைக்கிளை தூக்கிவிட்டு என்னுடைய வீட்டின் முன்பாக கொண்டு வைத்து விட்டார். நான் இந்த சம்பவம் நடைபெறும்போது நான் தூங்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. எழும்பி வெளியே வந்து பார்த்தால் சிறிது கூட்டம் காணப்பட்டது. நான் அவர்களிடம் விசாரித்தேன் என்ன என்று. அவர்கள் நடந்த சம்பவத்தை என்னிடம் கூறினார்கள். நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அதிலிருந்து எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை சொன்னேன். அவர்கள் அந்த ஏற்ற சமயத்தில் செய்த உதவியினால் எனக்கு அந்த சைக்கிள் திரும்ப கிடைத்தது. அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கட்டும். ஆண்டவருடைய நாமம் அவர்கள் மூலம் மகிமை அடையட்டும். நான் இப்போது ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாமும் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தான். நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்து கொண்டிருப்போம். எந்த விதத்திலும் நமக்கு ஒரு உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை தவறவிடக்கூடாது. உண்மையாக உதவி செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.